ஹல்லேலூயா. தர்மியான ஓய்வு நாள் கால வேளையிலே நம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த ஓய்வு நாள் கால வேளையிலே இந்த கடைசி மாதத்துடைய கடைசி ஆராதனை வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாக கண்ணின்மணி போல தேவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். இந்த கால வேளையிலே கண்ணியை மூடி நாம் ஜெபிப்போமா? இந்த ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. பரலோக தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தர்மியான கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாம் இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. தொடக்கத்திலிருந்து முடிவு வரைந்தோம் நீ மகிமையின் பிரசன்னம் மாத்திரம் எங்களோடு தங்கியிருப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த மாதம் முழுவதுமாக எங்களை கிருபையாய் தேவன் பாதுகாத்து வழிநடத்ததற்காக நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவர் தாமே மகத்துவமாய் இந்த ஆராதனையில் கிரியை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு இடைவிடுவீராக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்பா, இந்த ஆராதனை முழுவதும் கரத்தில் தருகிறோம். பாடுகிற பாடல்கள் முழுவதும் ஆராதனை முழுவதும் நீரை ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. மகிமையின் பிரசனத்தை நாங்கள் உணர தேவன் கிருபை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கரத்தில் தருகிறோம். நீரை ஆளுகை செய்து நீரை பொறுப்படுத்த வழிநடத்துவீராக. எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் மகருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீன் பரச்சுகிறோமாய் இயேசு கிறிஸ்துவின் உள்ள ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனும் நடப்பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை இந்த காலை வேளையிலே உயர்த்துவோமாக. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் ஒரு வாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் ஒரு வாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. சொல்லுவோம் எல்லாரும். உம்மை ஆராதிப்பே அப்பா, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் என்னை தொடர என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே.
முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை சொல்லுங்க, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே 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 ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே 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 உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே உம்மையே. வாழ்வே வலியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வலியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். சொல்லுங்க, வாழ்வே வலியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வலியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வலியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். சமூகம் கூடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே, உன் சமூகம் கூடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே, உன் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறேன். உன் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறேன். சொல்லு, வாழ்வே வாழ்வே வலியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். வாழ்வே வலியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வலியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். வாழ்வே வலியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். இதய விருப்பம்
நிறைவேற்றுவி இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவி ஒப்படைத்தேன் பலிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டேன் ஒப்படைத்தேன் பலிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டேன் சொல்லுங்க வாழ்வே வாழ்வே வலியே வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம் வாழ்வே எப்படியும் நிறைவேற்றுவி வாய்ந்த சொல்லுங்க பார்க்கலாம் நம்முடைய இதய விருப்பத்தை எல்லாத்தையும் நம்முடைய தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் என்னுடைய வழிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்படைத்த வழிகள் எல்லாம் உண்மையே சார்ந்து வாழ போகிறாண்டவரே உண்மையே சார்ந்து கொண்டே இதய விருப்பம் எல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவி இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவி ஒப்படைத்த பலிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டேன் ஒப்படைத்த பலிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டேன் உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன் உன்னதரே என் இயேசுவே உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன் முழு மனதோடு நன்றி சொல்லுவேன் முகம் மலர்ந்து நன்றி சொல்லுவேன் சொல்லுமா முழு மனதோடு நன்றி சொல்லுவேன் முகம் மலர்ந்து நன்றி சொல்லுவேன் கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே அத்துமாவாத பலன் தந்தீரே கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே அத்துமாவாத பலன் தந்தீரே உன்னதரே என் நேசரே உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன் உன்னதரே என் நேசரே உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன் வலது கரத்தால் காப்பாற்றினீ வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றினீ வலது கரத்தால் காப்பாற்றினீ வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றினீ எனக்கு யாவும் செய்து முடித்தீ உமது அன்பு என்றும் உள்ளது எனக்கு யாவையும் செய்து முடித்தீ உமது அன்பு என்றும் உள்ளது சொல்லுங்க உன்னதரே என் நேசரே உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன் உன்னதரே என் நேசரே உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன்
ஒரு உயர்ந்த தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலான தேவன் அவர். உன்னதரே என் இயேசுவே, உமது பேரன்பினால் நான் அசைவுறாதிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில மகத்துவமான கிரியைகளை செய்த உன்னத தேவன். நம்ம முழுவதுமாக கிருபையாய் வழிநடத்தி வந்த தேவாதி தேவன். மகத்துவமான கிரியைகளை செய்கிற உன்னதமான தேவன். மாதத்துடைய கடைசி நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, உன்னதரே, எங்களை மட்டுமாக வழிநடத்தி வந்த உன்னதரே, எங்களை குறையில்லாமல் நடத்தி வந்த சர்வ வளமுள்ள தேவாதி தேவனே, அவர் சர்வ வளமுள்ள தேவாதி தேவனாய் இருக்கிறாரு. எல்லா சாவையும் முறியடித்த உன்னதமான தேவன். ஓ ஹalleluya, ஆஹா, இது அதிசயம் தானே. ஓ இது உண்மையும் தானே. ஆஹா, இது அதிசயம் தானே. இது உண்மையும் தானே. சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வ வல்லவர் எஜமானன், சாவை வென்றவர் மனவாளன். சொல்லுங்க, சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வ வல்லவர் எஜமானன், சாவை வென்றவர் மனவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மையும் தானே. ஆஹா, இது அதிசயம் தானே. ஓஹோ, கண்டுகொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டுகொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வ வல்லவர் எஜமானன், சாவை வென்றவர். சொல்லுங்க எல்லாரும், ஆஹா, இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மையும் தானே. ஆஹா, இது ஓஹோ, இது சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆஹா, இது ஓஹோ, இது ஆஹா, இது ஓஹோ, இது சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டான், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டான். பாவமெல்லாம்
அதிசயம் தானே. ஓஹோஹோ இது உண்மையும் தானே. ஆஹாஹா இது அதிசயம் தானே. ஓஹோஹோ இது உண்மையும் தானே. ஆஹாஹா இது அதிசயம் தானே. ஓஹோஹோ இது உண்மையும் தானே. ஆஹாஹா இது அதிசயம் தானே. ஓஹோஹோ இது ஆஹாஹா அதிசயம் தானே. ஓஹோஹோ இது உண்மையே. ஆஹாஹா ஓஹோஹோ கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் இயேசுதான் ரட்சகர். இயேசுதான் சர்வ வல்லவர். சொந்தமானார் சாவை வென்றவர். ஜீவனானார் சர்வ வல்லவர். எஜமானன் சாவை வென்றவர். மணவாளன். ஆஹாஹா இது அதிசயம் தானே. ஓஹோ இது உண்மையும் தானே. ஆஹாஹா இது அதிசயம் தானே. ஓஹோஹோ இது சந்தோஷமாயிருங்க, 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 எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பார். சந்தோஷமாயிருங்க. நம்மை சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலோ ஊழிய பாதையிலோ, விசுவாச ஓட்டத்திலோ ஊழிய பாதையிலும் நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால், நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிரு.
வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன், சர்வவல்ல தேவன். உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் சர்வவல்ல தேவன், சர்வவல்ல தேவன், சர்வவல்ல தேவன், சர்வவல்ல தேவன். சொல்லுங்க, உயர்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். 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 சர்வவல்ல தேவன், சர்வவல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். என்னதான் நேர்ந்தாலும் சொல்லுங்க, சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பிரச்சனைகள் வேணாலும் வரலாம், எவ்வளவு போராட்டங்கள் வேணாலும் வந்திருக்கலாம். என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்காக நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். ஏனென்றால் அவர் எங்களோடு இருக்கிறார். எங்களை பலப்படுத்துகிற தேவன், எங்களை அழைத்த தேவன் எங்களோடு இருக்கிறார். எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நாங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டோம். என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருப்பேன். என்னை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருப்பேன். சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். நான் சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன், சொல்லுங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன், சர்வவல்ல தேவன், சர்வவல்ல தேவன்.
கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சொல்லுங்க. உம் நாமம் சொன்ன போதும் பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்ன போதும் பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதை. உம் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. எல்லாம் சொல்லுவாங்களா? கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். சொல்லுங்க சொல்லுங்க. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். என்னதான் வந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருப்பேன். என்னை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருப்பேன். சொல்லுங்க. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. 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 ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம். சொல்லுங்க. ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம். அல்லேலூயா. ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் ஆகும், உம்மாலே தான் எல்லாம். உம்மாலே தான் எல்லாம். எல்லாம் உம்மாலே தான் எல்லாம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. அவரால கூடாதது ஒன்றுமில்ல, ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது 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 ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே.
தேவனால் கூடாதது. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. சொல்லுங்க, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. எல்லா வாயத்தில் சொல்லுவோமா? என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மகிமையே மகிமையின் நம்பிக்கையே என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். ஒரு வாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே. எல்லாம் சொல்லுங்க, ஒரு வாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருமாற்றும். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருமாற்றும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையில். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உந்தன் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும்.
செல்லும். உந்தன் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும். உந்தன் பிரசன்னத்தால் நிரப்பிடும். சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளே அழைத்து செல்லும். உந்தன் பிரசன்னத்தால் செல்லும். உந்தன் பிரசன்னத்தால் உள்ளே சொல்லுங்க. உள்ளே அழைத்து செல்லும். உந்தன் பிரசன்னத்தால் உள்ளே அழைத்து செல்லுங்கப்பா. பிரசன்னத்தால் உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பே 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 இயேசுவை. ஆராதிப்பே 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 இயேசுவை. ஆராதிப்பே 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 இயேசுவை. பின்தொடர்வேன் சொல்லுங்க பாருங்க. பின்தொடர்வேன் பின்தொடர்வேன் இயேசுவை. நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம் அப்பா. நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பே 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 இயேசுவை. ஆராதிப்பே 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 இயேசுவை. பின்தொடர்வேன் 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 இயேசுவை. பின்தொடர்வேன் 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 இயேசுவை. நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே.
செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன, உன் கண்கள் நீதிமானை பார்க்கின்றன. செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன, ஈடுக்கண் நீக்கி விடுவிக்கிறேன், ஈடுக்கண் நீக்கி விடுவிக்கிறேன். இறுதி வரை என்னை நடத்தி செல். சொல்லுங்க. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். 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 நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். சொல்லுங்க. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையா கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையா கர்த்தரை தேடும் எனக்கு, ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மையும் குறைவதில்லையே. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். ஆண்டவரே, உம்மையே நாங்கள் பார்க்கிறோம், உம்மைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். உம்மையே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நீர் செய்த நன்மைகளையும் நீர் செய்த அதிசயமான காரியங்களையும் நாங்கள் நினைத்து, ஆண்டவரே, உம்மைத்தான் 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 நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். இவ்வளவு நேரங்கள் ஆவியில் முழுவதுமாக இடைப்பட்டீங்க, இருக்காங்க. மீது ஒரு நேரங்கள் எல்லாம் நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்துவீராக, எங்களோடு நல்ல வார்த்தையை பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கருத்தில் எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீரே ஆளுகை செய்து நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்துவீராக. எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவ்வளவு நேரம் நம் ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டவரை துதித்தோம், ஆராதித்தோம். நம்முடைய ஆராதனை முழுவதுமாக தேவன் இடைப்பட்டார். இந்த வேளையிலே ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். முக்கியமான நேரம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இந்த காலை வேளையிலே, இந்த ஓய்வு நாளினுடைய காலை வேளையிலே, இந்த மாதத்தினுடைய
கடைசி ஆராதனையிலே நாம் வந்திருக்கிறோம். தேவன் தாமே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாட்களும் அவனுடைய வருகைக்கான வார்த்தையை தேவன் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த நாளிலேயும் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை ரெவலேஷன், வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம். நாம் அந்த இந்த வசனத்தை நாம் ரெவலேஷன்ல பைபிள் ஸ்டடியில இந்த வசனங்கள்ல நாம் இந்த வசனத்தை வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். சபைகளை குறித்து ஒவ்வொரு சபைகளையும் குறித்து சொல்லும் பொழுது ஒவ்வொரு சபைகளை குறித்து நான் பைபிள் ஸ்டடியில் செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடியில் நம்ம தியானிக்கும் பொழுது இந்த ரெவலேஷன்ல இந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு சபைகளை குறித்து தியானித்து வருகிறோம். அந்த சபைகளில் ஒரு சபையில தான் இந்த வார்த்தை வருகிறது. எபேசு சபையில இந்த வார்த்தையை நம்ம தியானிச்சிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இந்த வார்த்தை தான் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். ஆமே. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜாக்கிரதையாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. ஆண்டவர் நம்மோடு இடைவிடுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். ரெவலேஷன், வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்துடைய கடைசி லைன், 5வது வசனத்துடைய கடைசி லைனை பார்க்கும் பொழுது, உன் விலக்கு தண்டை அதனிடத்தில் இன்று நீக்கி விடுவேன். உன் விலக்கு தண்டை அதனிடத்திலிருந்து எடுத்து போடுவேன், விலக்கி போடுவேன், நீக்கி போடுவேன் என்கிற வார்த்தை. விலக்கு தண்டு. இந்த ஞாயிற்றுக்கிழமை எவைகளை தியானிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுட்டு இருக்கும் பொழுது, ஆண்டவர் கேட்ட பொழுது ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை இது. இந்த வார்த்தை தான் விலக்கு தண்டை குறித்து ஆண்டவர் என்கிட்ட இந்த வார்த்தை தான் எனக்கு வெளிப்படுத்தினார். விலக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து எடுத்து போடுவேன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை என்கிட்ட ஆண்டவர் உணர்த்தினார், என்னோடு பேசினார். அப்புறம் இந்த வசனங்களை எடுத்து நான் தியானித்தேன். ஆண்டவர் அநேக காரியங்களை என்னோடு பேசினார். அப்ப விலக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் அப்படிங்கிறத குறித்து அங்கே இந்த சபைகளிலே எபேசு சபையில சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த காலை வேளையிலே தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஒரே ஒரு லைன் தான். விளக்கு தண்டுனா லேம்ப் ஷேடுன்னு சொல்லப்படுகிறது, லேம்ப் ஸ்டிக்னு சொல்லப்படுகிறது, கேண்டில் ஸ்டிக்னு சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்திலே கேண்டில் ஸ்டிக்னு சொல்லப்படுகிறது, லேம்ப் ஷேடு சொல்லப்படுகிறது. அப்ப அந்த விளக்குங்கிறது லைட்டு ஒளி தருகிறது, வெளிச்சத்தை தருகிறது. லைட்டிங் அப்படி சொல்லப்படுகிறது. லைட்டிங் அதாவது இப்போ நமக்கு முன்பதாக எனக்கு முன்னாடி இப்போ லைட் இருக்குது. அந்த லைட்டு தான், ஒளி தான் எனக்கு இப்போ இந்த ரூமுக்கான வெளிச்சத்தை தருகிறது. இப்போ அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த இடம் இருட்டாக மாறிவிடும். அப்போ இந்த லைட்டுங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். வித்தவுட் லைட் இல்லாமல், வெளிச்சம் இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது. பகல் நேரத்தில் டே லைட் வருது. நீங்கள் மொபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதனால தான் டே லைட் செட்டிங்ஸ் அப்படின்னு இப்போ புதுசாக இருக்குது. டே லைட் செட்டிங்ஸ், அதாவது டே டைமில் இருக்கிற லைட்டிங்க்கு தகுந்த மாதிரி அந்த செட்டிங்ஸ்லாம் மாறும். அப்போ நைட்டு மோடுலாம் இருக்குது, இரவு நேரத்திற்கான செட்டிங்ஸ்லாம் இருக்குது. நிறையா டெக்னாலஜிலாம் இப்போ வந்துருக்கு. அப்போ டே டைமில் பார்த்தீங்கன்னா பகல் நேரம் வெளிச்சம் எப்படியாக வருகிறது, இரவு நேரம் எப்படியாக வருது நமக்கு நல்லா தெரியும். பகல் நேரம் வெளிச்சங்கிறது காலையில் சூரியன் கிழக்கிலே அவைகள் மேலே எலும்ப வெளிச்சம் வருகிறது. அப்போ அந்த சூரியன் வெளியில் வந்தோடனே நமக்கு வெளிச்சம் வருகிறது. அப்போ இதுதான் ஒளி தருகிறது. அந்த சூரியன் வராமல் சாயங்கால வேளையில் பாருங்க, அந்த சூரியன் என்ன ஆயிரும், அப்படியே பின்னாடி போய் அப்படியே என்ன ஆயிரும், உள்ள மறையும் பொழுது இந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா மறைந்து இருளாக மாறுகிறது. அப்ப இந்த வெளிச்சம் தருகிறதா இருக்கிறது. அந்த வெளிச்சம் இருளாக மாறும் பொழுது லைட்டை போட்டுக்கணும். லைட்டு போட்டா அந்த லைட்டுடைய வெளிச்சத்துல நாம் வாழுகிறோம். அப்ப நம்முடைய வீடுகளிலேயும்
வீடுகளில் வெளியில் ஒவ்வொரு ரூம் இருக்குது, ஒவ்வொரு அறைகளிலேயும் லைட்டிங் இருக்குது, லைட்ஸ் எல்லா வீடுகளிலும் லைட் இருக்குது. அப்போ அந்த லைட்டை வந்து பகல் நேரத்தில் யூஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் யூஸ் பண்ணுவோம், பகல் நேரத்தில் காட்டிலும் இரவு நேரங்களிலே அதிகமாக இந்த லைட்டை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இருட்டாக இருக்கும், அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டோம்னா இருட்டாக இருக்கும். அதனால தான் பவர் போயிருச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம், நம்ம வந்து போய் கேண்டில் எடுத்து, கேண்டில் விளக்கு தண்டை எடுத்து கேண்டில் வைக்கிற கேண்டில் ஸ்டாண்டில் வச்சு அதை கொளுத்தி விட்டு அந்த வீடு முழுவதுமாக, அந்த ரூம் முழுவதுமாக வெளிச்சத்தை தருகிறது. அப்ப அதான் வசனம் சொல்லுது. அப்ப இந்த விளக்கு தண்டுங்கிறது ரொம்ப முக்கியம், விளக்கு வெளிச்சம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலையும் வெளிச்சங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு ரூம்லையும் ஒவ்வொரு லைட்டிங் இருக்குது, அந்த லைட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ரூம் வெளிச்சத்தை தரும். அதே போல ஸ்ட்ரீட் லைட் பாருங்க, தெரு விளக்குகள். நம்ம ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட் இருக்குது, லேம்ப் போஸ்ட் மாதிரி, அந்த லேம்ப் போஸ்ட் தான் ஸ்ட்ரீட் லைட்டுடைய போஸ்ட் இருக்குது. அது ஒவ்வொரு போஸ்ட்லேயுமே ஒவ்வொரு லைட் இருக்கும். அந்த லைட்டு பகல் நேரத்தில் எரியாது, இரவு நேரத்திலே அவைகளை போட்டு விட்டால் அது வெளிச்சத்தை தருகிறது, இருளுக்கு வெளிச்சத்தை தருகிறது. ஆமென். இதே போல நம்முடைய வாகனங்களில், வெஹிக்கிள்ஸ்ல வந்து முன்னாடி ஹெட் லைட்னு சொல்லுவாங்க, முன்னாடி ஹெட் லைட், அதாவது முன்னாடி இருக்கிறது நம்ம போற பாதைக்கு வெளிச்சத்தை தருகிறதா இருக்கிறது. அந்த லைட்டு போடாம நைட் நேரம் வண்டி ஓட்ட முடியாது, ஏன்னா இருட்டா இருக்கும். முன்னாடி ரோடு எங்க இருக்குது, குழி எங்க இருக்குது, மேடு எங்க இருக்குது, என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கு நமக்கு தெரியும். அப்ப அந்த வெஹிக்கிளுக்கு லைட் இருக்கிறது. சூரியன் பகலிலே வெளிச்சத்தை தருகிறது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராத்திரி வேலையிலே, சூரியன் போனதுக்கு அப்புறம் ராத்திரி வேலையிலே மூன் வந்து சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் இருக்கும் பொழுது பயங்கரமான வெளிச்சம். ராத்திரி வேலையிலே அவ்வளவு வெளிச்சமா இருக்கும், அந்த வெளிச்சத்தை பார்க்கும் பொழுது அழகா இருக்கும். அப்புறம் ராத்திரி வேளையிலையும் அந்த மூன் வந்து என்ன பண்ணுது, வெளிச்சத்தை ஒளியை தருகிறது. அல்லேலூயா. ஸ்டார்ஸை பாருங்க, ஸ்கைல இருக்கிற ஸ்டார்ஸை பாருங்க, அந்த ஸ்டார்ஸும் ராத்திரி வேளையிலே அப்படியே ட்விங்கிள் ஆகுது, மின்னுகிறது. அது என்ன பண்ணுது, ஒரு ஒளியை, ஒரு ஃபிளாஷ் மாதிரி ஒரு ஒளியை ட்விங்கிள் பண்ணுகிறனால தான் அது என்ன ஆகுது, அப்படியே அணைஞ்சு எரிகிற மாதிரி நமக்கு தெரிகிறது. அப்ப இந்த எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுதும் எல்லாமே நமக்கு வெளிச்சத்தை தருகிறதாக இருக்கிறது. வெளிச்சம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில வாழ முடியாது, வெளிச்சம் இல்லாமல் வாழ முடியாது. நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் மிகவும் அவசியம். அதுதான் யார் தெரியுமா, நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் யார் தெரியுமா, அவர் மட்டும்தான். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்முடைய இருளான வாழ்க்கையை, பழைய வாழ்க்கையை, பாவமான வாழ்க்கையை வெளிச்சத்திற்குள்ளாக நம்மை நடத்துகிற உன்னதமான தேவனாம. ஆமென். அப்ப உன் விளக்கு தண்டை, நாம் வெளிச்சத்தை தருகிற மனிதர்களாக இருக்கிறோம். நம்முடைய விளக்கு தண்டை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் நம்முடைய விளக்கு தண்டு நம்மிடத்திலிருந்து, அதனிடத்திலிருந்து நீக்கி போடப்படும், அதனிடத்திலிருந்து எடுத்து போடப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. நம்முடைய விளக்கு தண்டு சரியாக எரியவில்லை என்றால், நம்முடைய விளக்கு சரியாக மற்றவர்களுக்கு ஒளியை தரவில்லை என்றால், நம்முடைய விளக்கு நினைச்சு பாருங்க, வீட்டில் லைட் இருக்கும், அந்த லைட்டு எரிந்து கொண்டு இருந்தால் மற்றவர்களுக்கு நமக்கும் அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். சில வீட்டில் பாருங்க, அந்த லைட்டு வந்து போடவே மாட்டோம், அது அப்படியே இருக்கும். அந்த லைட்டு அந்த ரூம்ல இருக்கும், அந்த லைட்டை யூஸ் பண்ணவே மாட்டோம், அது சும்மாவே அப்படியே இருக்கும். சில லைட் பாருங்க, யூஸ் பண்ணி ஃபியூஸ் போயிடும். சிலது ஃபியூஸ் போனதுக்கு அப்புறம் அந்த லைட்டை கழட்டி தூக்கி போட்டுட்டு வேற லைட்டை கொண்டு வந்து மாட்டுவோம். அப்ப வெளிச்சத்தை தருகிற ஒரு லைட்டாக இருந்தால் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். அப்ப பிரயோஜனம் உள்ளதா இருந்தால் விளக்கு தண்டின் மேல் வைத்து அதை பயன்படுத்துவார்கள். அது பிரயோஜனம் இல்லாத விளக்கா இருந்தால் விளக்கு தண்டிலிருந்து அதை நீக்கி விடுகிறார்கள், நீக்கி போடுகிறார்கள். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேவனை நாம் மகிமைப்படுவதாக. அப்ப விளக்கு எரிய வேண்டும். விளக்குனா எரியணும். எரியாம அந்த பல்பு எரியாம சுவிட்ச் போட்டாலும் எரியலினா அந்த பல்ப் அப்படியே சரி இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு இருப்போமா? இல்லை. அந்த லைட் எரியவில்லை என்றால் நம்ம உடனே அந்த லைட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு போலன்னு கழட்டி அந்த லைட் நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு பார்த்துட்டு, நல்லா இருந்தா திருப்பி அதை போட்டு பார்ப்போம். லைட் எரிஞ்சதுன்னா அது அங்கே இருக்கும். இல்லை என்றால் அந்த லைட்டை கழட்டி
எங்க போடுவோம்? வேஸ்ட்ல, டஸ்ட்பின்ல போட்டுட்டு வேற எரிகிற விளக்கை கொண்டு வந்து அங்கே போடுவோம். அதுதான் வசனம் சொல்லுது, உன் விளக்கு தண்டை, விளக்கு தண்டில, கேண்டில் ஸ்டிக்ல, கேண்டில் ஸ்டாண்ட்ல அந்த ஹோல்டர்ல அந்த பல்ப் இருக்கணும் என்றால் அது வெளிச்சத்தை தருகிறதா இருக்க வேண்டும். வெளிச்சத்தை தரவில்லை என்றால் அந்த ஹோல்டர்ல இருந்து, அந்த கேண்டில் ஸ்டிக்ல இருந்து அந்த கேண்டிலை மட்டும் எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. அந்த லைட் ஸ்டாம்ப்ல இருந்து அந்த லைட் ஸ்டாண்ட், அந்த லைட்டை மட்டும் கழட்டி தூக்கி போட்டுட்டு வேற ஒரு பல்பை வச்சிருவாங்க. அப்ப விளக்கு தண்டி மேல் இருக்கிற விளக்கு வெளிச்சத்தை தரவில்லை என்றால் அதை அதிலிருந்து நீக்கி போற்றுவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப விளக்கு எரியணும், விளக்கு எரியணும், லைட்டு யூஸ் ஆகணும். லைட்டு யூஸ் ஆகாம எரியாம இருந்ததுன்னா அந்த லைட்டை தூக்கி எங்க போடுவாங்க? குப்பையில தான் போடுவாங்க. லைட் இருந்தால், விளக்கு இருந்தால் அது பிரயோஜனம் உள்ள விளக்காக இருக்க வேண்டும். அது எரிகிற விளக்காக இருக்கணும். கண்டிப்பாக அந்த விளக்கு எரிய வேண்டும். எரியாத விளக்கை யாரும் வீட்டில் வைத்திருக்க மாட்டார்கள். நம்முடைய வீடுகளிலே நம்ம லைட், எவ்வளவு லைட் யூஸ் பண்றோம் நினைச்சு பாருங்க. நைட் நேரத்துல, பகல் நேரத்திலயும் நம்ம நிறைய லைட்ஸ் யூஸ் பண்றோம், ராத்திரி வேலையில நிறைய லைட்ஸ் யூஸ் பண்றோம். அப்ப எரியாத லைட்டை நம்முடைய ரூம்ஸ்ல, நம்முடைய வீடுகளிலே நம்ம வைத்திருப்போமா? இல்லை. அப்ப நாம் ஆண்டவருக்காக, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை தந்திருக்கிறார். அந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை தருகிற ஒரு விளக்காக இருக்க வேண்டும். இந்த விளக்கு ஆண்டவருக்குள்ளாக நிலைத்து நிற்கப்படுகிறது. இந்த விளக்கு கேண்டில் ஸ்டாண்ட் ஆகிய அவருக்கு மேலாக, கிறிஸ்துவாகிய கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்ட வீடுன்னு சொல்லப்படுகிறது. அது கட்டப்பட்டது போல நான் அவர் மேலே, அவருக்குள்ளாக நான் இருக்கிறேன். அவர் மூலமாக நான் வெளிச்சம் பெற்றுக்கொண்டேன். அவர் மூலமாக நான் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டது போல என்னுடைய வெளிச்சத்தை, ஆண்டவருடைய வெளிச்சத்தை நான் மற்றவர்களுக்கு நான் காட்ட வேண்டும். இந்த ஒளியின் மூலமாக மற்றவர்கள் பயன்பட வேண்டும். ஆமே. இந்த காலவெளியில ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை இதுதான். இந்த விளக்கு தண்டு பிரயோஜனம் இல்லாத விளக்கு தண்டா இருந்தால் அதை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அதனிடத்திலிருந்து நான் எடுத்து போடுவேன். அதனிடத்திலிருந்து நான் எடுத்து வேற எங்கேயாவது தூக்கி வீசிடுவேன். அப்ப ஒரு விளக்கு இருக்குதுன்னா அந்த விளக்கு எரிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் பெட்மான்ஸ் அழகான பாட்டு பாடி இருக்கிறார். எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. எனது விளக்கு எரிய செய்தே, இரவை பகலாக்கினி. எனது விளக்கு எரியணும். எனது விளக்கு எரிய செய்தே, இரவை பகலாக்கினி. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை நான் எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே இருப்பேன். எப்போதுமே, எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை நான் எரிந்து கொண்டே இருப்பேன். அப்ப ஆண்டவருக்குள்ளாக நாம் இருக்கிறோம்னா நாம் எரிய வேண்டும். நாம் எரிய வேண்டும். நம்முடைய விளக்கு எரியணுங்க. நம்முடைய விளக்கு எரியாம இருந்ததுன்னா அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாத விளக்கா இருந்தால் அந்த விளக்கை யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. யாருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு விளக்காக இருக்கும். அப்ப வசனம் தான் சொல்லுது, உன் விளக்கு தண்டை, விளக்கு தண்டை, விளக்கு எரிந்து கொண்டிருந்தால், எரிந்தால் விளக்கு தண்டின் மேலே இருக்கும்.
ஆமென். அப்ப உன் விளக்கு எரியவில்லை என்றால், என்னுடைய விளக்கு எரியவில்லை என்றால், மற்றவர்களுக்கு இது பிரயோஜனம் இல்லாத விளக்காய் இருந்தால் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி போடுவேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஆமென். அதெல்லாம் பாட்டு பாடணும். எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா. எப்படிங்க? எரிந்து கொண்டே இருக்கணும். எப்பவுமே ஆண்டவருக்காக எரிந்து கொண்டே இருக்கணும். அதான் சொல்லுவது, எரிந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவருக்காக நாம் எரிய வேண்டும். அப்ப அதுக்குதான் எரிய வேண்டும் என்றுதான் நம்மை ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை இருளாக இருந்தது. ஆனால் இருளா இருந்த வாழ்க்கை ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றினதன் நோக்கம் என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு நாம் ஒளியை தர வேண்டும் என்று, மற்றவர்களுக்கு இந்த வெளிச்சத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் நம்மை ஒளியாக மாற்றியிருக்கிறார். ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது பவுல் அங்க பிரசங்கம் பண்றாரு. எப்படின்னா, அவர் அங்கே ஊழியம் செய்து விட்டு சீக்கிரமாக இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும். அதனால அவர் என்ன பண்றாரு, பிரசங்கம் பண்ணிட்டு சில காரியங்களை அங்க செய்யறாரு. செய்யும் பொழுது பாருங்க, 7ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்து இருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று இருந்தது. கட்டாயம் அடுத்த நாள் காலையில் நம்ம போயே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல பவுல் இருந்தபடினால அவர்களுடனே சம்பாஷித்து நடு ராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். பவுல் என்ன பண்றாரு, அடுத்த நாள் காலையில கட்டாயமாக இந்த இடத்துல இருந்து நான் கிளம்பி போகணும் அப்படிங்கறதுக்காக அங்கே இருந்த ஜனங்களிடத்திலே ராத்திரி முழுவதும் பேசிட்டு நடு ராத்திரி வரைக்கும் என்ன பண்ணாரா, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நடு ராத்திரி வரையும் பிரசங்கம் பண்ணார். அப்படின்னா என்னது? மிட்நைட் till midnight. நடு ராத்திரினா till midnight, 12 மணி வரைக்கும் அவர் பிரசங்கம் பண்ணியிருப்பார் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. 12 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணினாரா, 1 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணாரான்னு தெரியல. ஆனா பிரசங்கம் பண்ணியிருக்கு, நடு ராத்திரி வரைக்கும் பிரசங்கம் பண்ணாருன்னு பிரசங்கம் சொல்லுகிறது. அப்ப இங்கே பாருங்க, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு வீட்டுல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே, அங்க அப்பர் சேம்பர்ல கூடி இருக்கிறாங்க. அதாவது மேல் வீட்டிலே, அப்பர் ரூம்ல, மேல் வீட்டிலே அப்பர் சேம்பர்ல அவங்க கூடி இருக்கிறாங்க. மேல் வீட்டிலே அவர்கள் கூடியிருந்து, ஜனங்கள் கூடியிருந்து பவுலுடைய வார்த்தையை, பிரசங்கத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை போதிச்சுட்டு இருக்கிறாரு. அதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அங்கே என்ன இருந்துச்சா, அநேக விளக்குகள் வைத்திருந்தது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே and there were many lights in the upper chamber என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. many lights in the upper chamber. நிறைய லைட் அங்க வச்சிருந்தாங்க அந்த ரூம்ல. எதற்காக? இருட்டா இருக்குது, அந்த லைட்டு அவர்களுக்கு ஒளியை தருகிறது. பிரசங்கம் பண்ணுகிற பவுலுக்கு அது ஒளியை தருகிறதுக்காக, அங்கிருக்கிற ஜனங்கள் ஒருவர் பார்க்கும்படியாக, இருள் இல்லாமல் வெளிச்சத்தை தருகிறதற்காக அங்கே என்ன வச்சிருக்கிறாங்க? லைட் வச்சிருக்கிறாங்க. அந்த லைட் இல்லாம இருந்தா இருட்டா இருந்திருக்கும். ஆனால் இருட்டுக்காக தான், வெளிச்சத்தை தருகிறதுக்காக தான் லைட்டை வச்சிருக்கிறாங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது 1-2 இல்லையா, அநேக many lights in the upper chamber. many அநேக விளக்குகள் வைத்துக் கொண்டிருந்தார்களா இந்த ரூம்ல. எதற்காக? மற்றவர்களுக்கு அது வெளிச்சத்தை தருவதற்காக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. அங்கே ஜனங்களுக்கு வெளிச்சத்தை தருகிறதுக்கு many lights இருந்தது. ஆனால் ஜனங்களுக்கு உள்ளாக அவருடைய வாழ்க்கையில இருக்கிற இருளுக்கு வெளிச்சத்தை தருவதற்காக ஆண்டவருடைய வார்த்தையின் வெளிச்சத்தை பவுல் பிரசங்கம் பண்றார். ஆமென். அந்த வெளிச்சம் மனிதர்களுக்கு இங்கே இருக்கிற இடத்துக்கு வெளிச்சத்தை தருகிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையோ அங்கே அமர்ந்து கொண்டிருந்த மக்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை தருகிறதா இருக்கிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளை தேவன் நம்மோடு பேசுகிறது தான், ஆண்டவருடைய வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கிறது. விளக்கு தண்டின் மேலே
அல்லேலூயா. விளக்கு தண்டின் மேலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக? மற்றவர்களுக்கு ஒளியை தரும்படியாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய நாமம். அப்ப இந்த வெளிச்சம் எதற்காக? அங்கே இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக. அங்கேயும் சில சம்பவம் நடக்குது. அதாவது பயங்கரமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாராம் பவுல் ராத்திரி வேலையில. அங்கே பாருங்க, அங்க ராத்திரி வேலை தூங்கிட்டு இருக்கும்போது, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு தூங்கிட்டான். பயங்கரமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்பொழுது ஐச்சிகு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்து இருந்தான். ஜன்னல்ல உட்கார்ந்து, வாசல்ல உட்கார்ந்து, அங்கே இங்கே உட்காந்து ஜன்னல்ல உட்காந்துக்கிட்டு, அந்த ஜன்னலுக்கு வேற டோர்ஸ் எல்லாம் இல்ல போல, வேற ஓப்பனா இருந்திருக்கும் போல, ஜன்னல்ல உட்காந்து செய்தி கேட்டுட்டு இருக்கான், பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறான். கேட்டுட்டு இருக்கும்பொழுது பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையில் இருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். ஐயோ, இவரு பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறார். நெடு நேரமாய் பிரசங்கம் பண்ணுகிறது. அதுதான் நெடு நேரம், நடுராத்திரி வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையின் வெளிச்சத்தை ஜனங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்பயும் சில மனிதர்கள் தூங்குறது. இங்க இந்த நாட்கள் நம்முடைய சபைகள்லயும் பாருங்க, பிரசங்கம் பண்ணும்போது அவனுடைய வார்த்தையின் பொழுது அப்படியே பயங்கரமா தூங்கிட்டு இருப்பாங்க. அங்கேயும் அதே தான் இருக்குது. தூக்க மயக்கத்திலே 3ஆவது ஃப்ளோர்ல இருந்து 3ஆம் மெச்சையில இருந்து 3ஆம் மாடியில இருந்து கீழே விழுந்தாங்க. நினைச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து விழுந்தாவே என்ன ஆகிடும்? இவன் 3rd ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்தோடனே அங்க வசனம் சொல்லுது, மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் ஒடியாடுறாரு கீழே. உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு, கலங்காதீர்கள், கவலைப்படாதீங்கப்பான்னு சொல்லிட்டு, இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது, கவலைப்படாதீங்க மக்களே, இவன் கீழே விழுந்துன்னு சாகல, உனக்குள்ளாக உயிர் இருக்குதுன்னு சொல்லிட்டு பின் என்ன பண்ணாரு? பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு, உயிர் இவனுக்குள்ளாக இருக்கிறது சொல்லிட்டு பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடிய காலம் மட்டும் வெகு நேரம் பேசிக்கொண்டு பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிர் உள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். அவன் உயிர் பொழைச்சிட்டான். நிறைய பேரு ஏன் எப்படி உயிர் பொழைச்சான்? பவுல் பிரசங்கம் பண்ணி வல்லமையாய் பிரசங்கம் பண்ணனால ஆண்டவருடைய வார்த்தை மேலிருந்து கீழே விழுந்துட்டான். எல்லாரும் மறைத்து போயிட்டான்னு நினைச்சாங்க. பவுல் அவன் மேல விழுந்து ஜெபம் பண்ணி இந்த வெளிச்சத்தை அவனுக்குள்ளாக, வசனமாகிய வெளிச்சத்தை அவனுக்குள்ளாக பேசி, ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தையை பேசி, ஏன்னா பிரசங்கம் பண்ற நைட்டு ஃபுல்லா பிரசங்கம் பண்ணிருக்காரு, இந்த வார்த்தையை பேசி அவனை உயிரோட எழுப்பிட்டார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவார். இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலைகள், அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள் வரலாம். ஆனால் வசனமாகிய அவருடைய வார்த்தை வெளிச்சத்தை நமக்கு தருகிறதா இருக்கிறது. தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. அப்ப தேவனுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கைக்குள்ளாக, நம்முடைய இறுதிக்குள்ள இருக்கிறதுக்கான நோக்கம் என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு உயிர்ப்பிக்க. இந்த வார்த்தை மற்றவருடைய வாழ்க்கையை வெளிச்சத்தை தருகிறது தான் ஆண்டவர் நம்மை விளக்கு தண்டின் மேல் வைத்திருக்கிறார். தேவனுடைய நாமம் மையப்படுவதாக. அநேகருக்கு இது புரியாமல், அநேகருக்கு தெரியாமல், தேவன் நம்மை அழைத்த நோக்கம் என்னன்னு தெரியாமல் நம்முடைய நோக்கத்தின்படியாக, நம்முடைய இஷ்டத்தின்படியாக நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். தேவன் நம்மை அழைத்த நோக்கம் என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு விளக்கு தண்டின் மேல் நான் வைக்கப்பட்டிருக்க. எதற்காக? மற்றவர்களுக்கு நான் வெளிச்சத்தை தருகிறவனாய். ஆமென். அங்கே பவுல் ராம் முழுவதும் பிரசங்கம் பண்ணார். எதை குறித்து பிரசங்கம் பண்ணார்? உன்னதமான தேவன் யார்? அவர் பாவத்தை மன்னிக்கிறவர் யார்? அவர் இருளை மாற்றுகிறவர் யார்? அவர் சுகத்தை தருகிறவர் யார்? அப்படின்னு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வெளிச்சத்தை துணிக்கிறதுக்காக, வெளிச்சத்தை அனுப்புவதற்காக, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இருள் எல்லாம் மாறும்படியாக தான் இந்த பிரசங்கத்தை அவர் பண்ணினார். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? நம்முடைய இருளான வாழ்க்கையெல்லாம் மாறி நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும் என்று, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 5ஆம் அதிகாரம் 35வது வசனம். யோவான் 5வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாயிருந்தீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மேலது வாஸ்தா உங்களுக்கு யார சொல்றாருன்னு புரியும். என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால், 31ல இருந்து, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாகிறாது.
என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவன் வேறொருவன் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள். அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். நான் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனுஷனுடைய சாட்சி அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீர்கள். அதாவது யோவானை குறித்து சொல்லப்படுகிறது. ஐயா, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தாயா. இந்த கால வேளையில கவனித்து கொண்டிருக்கலாம். He was a burning and shining light என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. He was a burning light, எரிந்து கொண்டிருக்கிற அந்த ஷைனிங் லைட், வெளிச்சத்தை தருகிற மின்னுகிற ஒளியாய் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தானா. இந்த மனிதனை போல நாமும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கணும். அதனாலதான் பாடணும், எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே சொல்லப்படுகிறது. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நாமும் அதே போல எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கணும். எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவருக்காக எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அங்கே அதான் வசனம் சொல்லுது, அவன் எரிந்து கொண்டிருக்கிற ஒளியா இருக்கிறான், எரிந்து கொண்டிருக்கிற விளக்கா இருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கிறான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீர்களே. நம்முடைய வெளிச்சத்துல ஆண்டவருடைய வெளிச்சத்தை காட்டணும் மற்றவர்களுக்கு. இந்த வெளிச்சத்திலே மற்றவர்கள் வரும்படியாக வசனம் சொல்லுது, நீங்களும் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீர்கள். அப்ப ஆண்டவருடைய வெளிச்சத்தை நாம் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். இந்த வெளிச்சத்திற்குள்ளாக மற்றவர்கள் வர வேண்டும். இந்த காரியத்துக்கு தான் ஆண்டவர் நம்மை விளக்கு தண்டின் மேல் வைத்திருக்கிறார். எதற்காக? நாம் மற்றவர்களுக்கு ஒளியை தருகிறவர்களாய். ஒரு ஆமென் சொல்லியிருக்கணும். ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கவனமா பாருங்க. யோவான் 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்திலிருந்து 9ஆவது வசனம் வரை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அடுத்த லைன் கவனிங்க. 4 இருந்து, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. லைட். புரியுது உங்களுக்கு? என்னங்க? அவருக்குள் ஜீவன் இருந்தது, லைஃப் இருந்துச்சு. அந்த லைஃப் தான் மனிதர்களுக்கு லைட். புரியுது உங்களுக்கு? அவருக்குள் ஜீவன் இருக்கிறது. இந்த ஜீவன் லைஃப் நமக்கு ஒளியை தந்து நம்முடைய லைஃப் ஆகிய வாழ்க்கையிலே அவருடைய லைட்
இந்த லைட் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய இருளான வாழ்க்கை வெளிச்சமான லைஃபா மாறினது, வாழ்க்கையா மாறினது. கவனிக்கிறீங்களா? லைட் வந்ததுக்கு அப்புறம் இந்த லைஃப் மாறிடுச்சு. ஏனென்றால் அவர் தான் ஒளி. வசனம் சொல்லுது பாருங்க, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. 5ஆம் வசனம், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. என் வாழ்க்கையாக இருளிலே அந்த ஒளி உள்ளே வந்து பிரகாசிக்க பண்ணுகிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருளு அந்த ஒளிய பற்றி கொள்ள முடியாது. அதனாலதான் வசனம் சொல்லுது, வசனம் படிக்கிறோம், ஏ பிசாசே ரொம்ப சந்தோஷப்படாதியா, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில உட்கார்ந்தாலும் யார் எனக்கு வெளிச்சமா இருக்கிறாரு சொல்லுங்க? கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பாரியா. இருட்டுல இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு நான் அப்படியே இருட்டிலே வாழ்ந்து ஒண்ணு இல்லாம போயிடுவேன் நீ நினைச்சிட்டு இருக்கிறியா பிசாசே? இல்ல, நான் இருளிலே உட்கார்ந்தால் வசனம் சொல்லுது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. என் வாழ்க்கை இருளான வாழ்க்கையா இருந்தாலும் அவர் மெய்யான ஒளியா இருந்து என்னுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை தருகிறவராக இருக்கிறார். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென், 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 ஆமென். இருளானது அதை பற்றி கொள்ள முடியாது. இல்லை, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இருள் வெளிச்சம் அவர் வந்தால் எல்லா இருளும் மாறி போகும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து பாருங்க, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். யோவான் ஒளியை பிரசங்கம் பண்றான். யார? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் வருவாரியா, அவர்தாயா மெய்யான ஒளி, நம்ம வாழ்க்கைக்கு ஒளி தருகிறவரே அவர்தான் சொல்லி யோவான் ஸ்நானகன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒளிங்கிறத பிரசங்கம் பண்றாராம். 8ஆம் வசனம் பாருங்க, அவன் அந்த ஒளி அல்ல. யாரு? யோவான் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனா இருந்தான். அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனா தான் இருந்தான். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற, கவனிக்கிறீங்களா இல்லையா ஆண்டவருடைய வார்த்தையை? கவனிச்சீங்களா? உலகத்துல எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் சரி, எந்த மனிதனா இருந்தாலும் சரி, அந்த மனிதனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி யாரு தெரியுமா? அவர் மட்டுமே. ஒரு ராமன் சொல்லி இருக்கணும். அல்லேலூயா. அப்ப அந்த ஒளி தருகிற உன்னதமான தேவன் தான் என் வாழ்க்கையில ஒளியை தந்தா. என் வாழ்க்கையில ஒளியை தந்து என்னை விளக்கு தண்டின் மேல் எரியும்படியாக வைத்திருக்கிறார். இப்ப நான் என்ன பண்ண தெரியுமா? மற்றவர்களுக்கு ஒளி தருகிற மனிதனாக, மனுஷியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படாத. லூக்கா 12வது அதிகாரம், லூக்கா 12வது அதிகாரம் 35வது வசனம். லூக்கா 12:35 பாருங்க. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும், உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும், your lights are burning. உங்கள் விளக்குகள், அந்த விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் இப்பெல்லாம் டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு. என்னன்னா, நம்முடைய வீடுகள் எல்லாத்துலேயும், வீடுகளில், கம்பெனிஸ்ல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்குது. கரண்ட் போயிடுச்சுன்னா அங்கே வெளிச்சம் இருக்காது. ஸோ அந்த நைட் நேரத்தில் இருட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வீடுகளிலே யூபிஎஸ் சிஸ்டம் இருக்குது. யூபிஎஸ் சிஸ்டம், பேட்டரி வச்சு, யூபிஎஸ் வச்சு கரண்ட் சப்ளையை கொடுத்துட்றோம். அப்போ கரண்ட் போன உடனே, பவர் சப்ளை கட்டான உடனேயே இது ஆட்டோமேட்டிக்கலி இது வெளிச்சத்தை இங்கே இருக்கிற பேட்டரி மூலமாக என்ன பண்ணுது? வீட்டில் இருக்க பேட்டரி மூலமாக வீட்டுக்கு வெளிச்சத்தை தருகிறது. அப்போ இது வெளிச்சத்தை தருது. இருட்டே ஆகாத போது, இருட்டு வரவே வராது, நமக்கு இருட்டே இருக்காது.
ஏன்னா இருட்டு வரும்பொழுது கரண்ட் போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி அது லைட் நமக்கு தந்துடுது. பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸில் கம்பெனிஸில் பாருங்கள், பெரிய பெரிய ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும், ஜென்செட்னு சொல்லுவாங்க, பெருசாக இருக்கும் ஜென்செட்ஸ், ஆட்டோமேட்டிக் ஜென்செட். முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் இருக்கும், டீசல் ஜென்ரேட்டர். போய் அதை கீயை போட்டு சுற்றி அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டாதான் எரியும். ஆனால் இப்போல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கலி, நிறைய ஆட்டோமேட்டிக்கலி லேக்ஸ் கணக்கில் இருக்குது. அது ஸ்டார்டிங் ப்ரைஸே லேக்ஸ்க்கு கணக்கில் தான் ஸ்டார்ட் ஆகுது அதோடைய ப்ரைஸ். அதை வாங்கி வச்சுட்டோம்னா, கனெக்ட் பண்ணிட்டோம்னா, அது கரண்ட் போனவுடனே ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் ஸ்டார்ட். ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகி அது பவர் சப்ளையை எல்லா இடங்களுக்கும் கொடுத்துரும். அப்ப இருட்டே வராதபடி அது வெளிச்சத்தை தருகிறதாக இருக்கிறது. அது போல வசனம் சொல்லுது, உங்கள் விளக்குகள் எப்பொழுதும் எரிந்து கொண்டே எரிகிறதாகவும். படிக்கிறீங்களா? விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுது. அப்ப நான் விளக்கு விளக்கு விளக்குன்னு சொல்லுகிறது நம்மளே தான். விளக்கு எரியணும், விளக்கு எரியணும்னே பாஸ்டர் ஏதோ சொல்றாரு போல, அப்ப நம்ம வீட்டில் இருக்கிற லைட்டெல்லாம் போட்டு வச்சிருப்போம், நைட்டும் பகலும் போட்டு வச்சிருப்போம், எரிஞ்சிட்டே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நம்முடைய வீட்டில் இருக்கிற லைட் இல்லைன்னா பாஸ்டர் தான் விளக்கு விளக்குன்னு சொல்றாரு, போய் ஏதோ கடையில் விளக்கு வாங்கி எண்ணெயெல்லாம் ரெடியாக வாங்கி வச்சிருப்போம், ஊற்றி எரிய விடுவோம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. விளக்கு என்று சொல்லப்படுகிறது நம்ம தான். எண்ணெய் குறித்து சொல்லப்படுகிறது, நம்ம தான் விளக்கா இருக்கிறோம், நம்ம தான் உலகத்துக்கு வெளிச்சத்தை தருகிறவர்களா இருக்கிறோம். ஆண்டவருடைய வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கிறது, ஆண்டவருடைய வசனம் என்கிற வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கிறது. அப்ப இந்த விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கணும். அதனாலதான் எப்பொழுதும் எரிகிறதா இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுது. அதனாலதான் பாடுறோம், எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும், உங்கள் விளக்குகள் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கணும். நம்முடைய விளக்கு எப்பவும் எரிஞ்சுட்டே இருக்கணும், எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எரிந்து கொண்டே இருப்பேன். சொல்லுங்க, எப்போதுமே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை நான் எரிந்து கொண்டே இருக்கணும். நம்முடைய விளக்கு எப்பொழுதும் எரிகிறதா இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. அங்கே வசனம் போட்டிருக்குது, எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமே, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 5வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்ன அழகா சொல்லப்படுது பார்த்தீங்களா? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தணும்ப்பா. உங்களுடைய நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் பரவாயில்ல பார்த்தீங்களா, இந்த மக்களுக்குள்ளாக ஆண்டவருடைய உண்மையான வெளிச்சம் இருக்குது, அதனால அவங்க நற்கிரியைகளை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. தேவனுடைய நாம் மகிமைப்படுவது. அழகான வார்த்தை, பிரகாசிக்க வேண்டும். யாருக்கு முன்னாடி? மனிதர்கள் முன்பதாக. மனிதர்களுக்கு தேவனுடைய பிரகாசிக்கிற ஒளியை, வெளிச்ச நம்ம மூலமாக காட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய நற்கிரியைகள் மூலமாக மனிதர்களுக்கு நாம் எப்படியாக இந்த வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டோமோ, நாம் எப்படியாக இந்த வெளிச்சத்தில் வாழுகிறோமோ, இந்த வெளிச்சத்தின் எப்படி நமக்கு தரப்பட்டது, விளக்கு தண்டின் மேல் நாம் எப்படியாக இருக்கிறோம், விளக்கு தண்டாகிய ஆண்டவருக்குள்ளாக நாம் எப்படி இருக்கிறோம், இந்த விளக்கு தண்டின் மேல் இருக்கிற அந்த விளக்கு எப்படியாக மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை தருகிறோம், அதே போல நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை தர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் வெளிச்சம் தர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 25ஆம் அதிகாரம் மத்தேயு 25வது அதிகாரம்
1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, மத்தேயு 25வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு, தீவெட்டிகள் நெருப்பு இதை ஸ்டிக்ஸை பிடிச்சிட்டு இருக்கிற தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. இந்த 10 கன்னிகைகளை குறித்து நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவருமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னாங்க, வெறும் ஸ்டிக்கை மட்டும் எடுத்துட்டு போறாங்க. கேண்டில் ஸ்டிக், லேம்ப் ஸ்டிக்னு சொல்லப்படுகிறது. அப்ப கேண்டில் ஸ்டிக்னா ஸ்டிக் இருக்கும், அந்த ஸ்டிக்கு மேல கேண்டில் வைக்கிறாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, வெறும் இதை மட்டும் எடுத்துட்டு போறாங்க. சிலெல்லாம் விளக்கு இருக்குது, அந்த விளக்குக்குள்ள எண்ணெய் ஊற்றணும். சில விளக்குகளை எண்ணெய் ஊற்றணும், சில விளக்குகளுக்கு பேட்டரி போடணும், அப்பதான் லைட்டு தரணும். பேட்டரி போடணும், பவர் சப்ளை இருக்கும். வெறும் லைட்டை மட்டும் வச்சுட்டு இருந்தா லைட் எரியுமா? எரியாது. வெறும் விளக்க மட்டும் வச்சிருந்து எண்ணெய் ஊத்தாம வச்சிருந்தோம்னா அது வெளிச்சம் தருமா? இருக்காது. எண்ணெய் ஊற்றி அதுல திரி இருக்கும், அதை திரியை கொளுத்தி விட்டாதான் அது எரியும். வெறும் விளக்க வச்சுக்கிட்டு எரினா எரியுமா? எரியாது. அப்ப 10 கன்னிகைகள் 5 கன்னிகள் என்ன பண்ணாங்க, புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். எண்ணெயையோ அவர்கள் கூட கொண்டு போகவில்லை. என்ன சொல்லப்படுகிறதுனா, வெறும் தீவெட்டியை மட்டும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க ஊத்தி எரிய வைக்கிறதுக்கான எண்ணெயை அவங்க கொண்டு போகலையா, புத்தி இல்லாதவர்கள். ஆனால் புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். இப்ப இவங்க புத்தி உள்ளவங்க தீவெட்டியும் வச்சிருக்காங்க, எண்ணெயும் வச்சிருக்காங்க. இந்த தீவெட்டி எண்ணெய் எரிஞ்சிட்டே இருக்கும். குறையிற மாதிரி இருந்துன்னா இந்த எண்ணெயை ஊற்றி அவங்க எரிய வைப்பாங்க. எண்ணெயை ஊற்றி எரிய வைப்பாங்க. நல்ல கவனிங்க. நடுராத்திரியிலே 5ஆம் வசனம், மணவாளன் வந்து வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரையடைந்தார்கள், தூங்கி விட்டார்கள். நடுராத்திரிலே இதோ மணவாளன் வருகிறார், அவர்களுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டார்கள் என்று சத்தம் உண்டாயிற்று. 7ஆம் வசனம், அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினாங்க, ப்ரிப்பேர் பண்றாங்க. எதற்காக? எரிய வச்சு எரிந்து கொண்டு இருக்கணும் என்று ப்ரிப்பேர் பண்றாங்க. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்கள் நோக்கி, உங்கள் எண்ணெய்கள் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். நல்லா கவனிங்க. அநேகர் ஆண்டவருடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு வாழுகிறோம் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு ஃபில் பண்ணணும். எண்ணெய் ஊற்றி ஃபில் பண்ணணும். எண்ணெய் ஊற்றி ஃபில் பண்ணாம எவ்வளவு நாள் அதுக்குள்ள என்ன இருக்குதோ அந்த நாள் வரைக்கும் எரிஞ்சு அது அப்படியே அணைஞ்சு போயிடும். இதை அணைய விடாம எண்ணெயை ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணதான் அது எரிஞ்சுட்டே இருக்கும். புத்தி உள்ளவர்கள் தீவெட்டிகளையும் எண்ணெயும் வைத்துதான். எதற்குனா ஃபில் பண்ணிட்டே இருக்கணும்னு. ஆனா புத்தி இல்லாதவர்கள் எரியிற வரைக்கும் எரியிட்டு விட்டுட்டாங்க. இப்ப அணையிற ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னு இவங்க கிட்ட வந்து கொஞ்சம் எண்ணெய் எங்களுக்கு தாங்களே ஊற்றணும் என்று கேட்கிறார்கள். அப்ப நாம் எரிய வேண்டும் என்றால், நாம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் ப்ரிப்பேர் ஆகிறது மட்டுமல்ல, என்ன ஃபில் பண்ணணுமோ ஃபில் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்டார். நம்மை அவருடைய பிள்ளைகளாக அழைத்தார். நம்முடைய இருளான வாழ்க்கைக்கு அவர் வெளிச்சத்தை கொடுத்தார். வெளிச்சத்தை கொடுத்து அவர் உன்னதமான காரியத்திற்கு நேராக நம்மை நடத்தினாரு. மகத்துவமான வாழ்க்கையில் நடத்தி வருகிறார். இப்ப என்ன பண்ணும், ஒவ்வொரு நாளும் ஜெபம் என்கிற எண்ணெயை ஊற்றி நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க வச்சுட்டே இருக்கணும். அபிஷேகம் என்கிற எண்ணெயை ஊற்றி ஒவ்வொரு நாளும் பிரகாசிக்க வச்சுட்டே இருக்கணும். புரியுது உங்களுக்கு? வேத வசனம்ங்கிற வசனத்தின் எண்ணெயை ஊற்றி இந்த விளக்கை பிரகாசிக்க வச்சுட்டே இருக்கணும். இல்லை என்றால் இப்ப ஜெபம் என்ற எண்ணெயை ஊற்றாமல், வேத வாசிப்புங்கிற வசனங்கிற எண்ணெயை ஊற்றாம, கனிகள் என்கிற எண்ணெயை ஊற்றாமல், அபிஷேகம் என்கிற எண்ணெயை ஊற்றாமல் எரிப்பானா இது எரியுமா? நினைச்சு பாருங்க. எரியும். ஆனா லைட் டிம்மா எரியுற மாதிரி அப்படி லைட்டா எரியும். பிரைட்டா எரியாது, லைட்டா எரியும். இப்ப இந்த லைட் எரிய வேண்டும் என்றால் தேவன் கொடுத்த விளக்கு இந்த
விளக்கு வெளிச்சத்தை தர வேண்டும் என்றால் இதற்கு எண்ணெய் ஊற்ற வேண்டும். புத்தி உள்ளவர்கள் எண்ணெயை ஊற்றி ஃபில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதற்கு? ஆயத்தம் ஆகிறாங்களா? வசனம் சொல்லுது பாருங்க, தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள், ப்ரிப்பேர் பண்றாங்க. எதற்கு? ஒவ்வொரு நாளும் இந்த விளக்கு பிரகாசமாய் எரிய வேண்டும். அபிஷேகம் என்ற எண்ணெயை ஊற்றி, கனிகள் என்ற எண்ணெயை ஊற்றி, ஜபம் என்ற எண்ணெயை ஊற்றி, வேத வாசிப்புங்கிற வசனங்களை எண்ணெயை ஊற்றி ஒவ்வொரு நாளும் பிரகாசித்து எரியும் பொழுது, மணவாளனாகிய உன்னதமான தேவன் ஒரு நாள் வரும் பொழுது இவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல, இந்த எரிந்து கொண்டிருக்கிற தீவெட்டிகளை போல, இந்த எரிந்து கொண்டிருக்கிற கேண்டில் ஸ்டிக்ஸ் போல நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். நாம் ஆயத்தமாகவில்லை என்றால் ஊற்ற வேண்டிய எண்ணெயை, ஊற்ற வேண்டிய அபிஷேகத்தை, ஊற்ற வேண்டிய ஜபத்தை, ஊற்ற வேண்டிய வேதவசனத்தை கேட்காம, இதெல்லாம் ஊற்றாம, நிரப்பப்படாமல், எரியாமல், இந்த புத்தி இல்லாதவர்கள் போல நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம் என்றால், மணவாளன் வரும் பொழுது இவர்கள் கைவிடப்பட்டது போல இந்த விளக்கு பிரகாசமா எரியாது. கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் இருக்கிறவர்கள் எரிந்து அது அணைந்து விட்டால் மணவாளனாகிய தேவனோடு, உன்னதமானவரோடு நம்ம போக முடியாது. அப்ப இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவன் நம்மோடு பேசுகிற காரியம் எரியணும். இந்த விளக்கு எரியணும். எனது விளக்கு எரிய வேண்டும், இரவை பகலாக்கி நீ. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கி நீ. இந்த விளக்கு எரியணுங்க. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கி நீ. அப்ப இங்க புத்தி உள்ளவர்கள் தீவண்டியை வச்சிருந்தாங்க, எண்ணெய் வச்சிருந்தாங்க. எதற்கு? அணைய ஊத்தி ஊத்தி ஊத்தி, அபிஷேகத்தினால ஊற்றி, கனிகளினால ஊற்றி, ஜபம் என்கிறதுனால நிரப்பிக்கொண்டு, வேத வசனம்ங்கிறதுனால ஊற்றிக்கொண்டு, போதகர் சொல்லுகிற வார்த்தையை, பிரசங்கிக்கிற வார்த்தையை கேட்டு, பவுல் பிரசங்கம் பண்ணாராம், ராம் முழுவதும் பிரசங்கம் பண்ணார். யாருக்காக? ஜனங்களுக்காக. எதற்காக? அவருடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாகிய வசனத்தை சொல்லும்படியாக அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அப்ப ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரனுடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை ஒளியாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். எனது விளக்கு, எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கி நீ. அப்ப எனது விளக்கு எரிய வேண்டும். எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கி நீ. அப்ப இந்த விளக்கு ஒவ்வொரு நாளும் எரியும் பொழுது என்ன ஆகும்? எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே, எப்போதுமே உமக்கா. வசனம் சொல்லுது, இவர்கள் புத்தி உள்ளவர்களாய் இருந்தார்கள், சிலர் புத்தி இல்லாதவர்களாய் இருந்தார்கள். நம்ம புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். புத்தி இல்லாதவர்கள் போல இருக்க கூடாது. புத்தி இல்லாதவர்கள் போல இருக்க கூடாது. அப்ப ஒவ்வொரு நாளும் எண்ணெயை ஊற்ற வேண்டுமோ அந்த எண்ணெயை ஊற்ற வேண்டும். ஜபம் என்கிற எண்ணெயினாலே இந்த விளக்கை எப்பொழுதும் எரிய செய்து கொண்டே இருக்க வேண்டும். வேத வசனம் என்கிற எண்ணெயினாலே இந்த விளக்கை ஒவ்வொரு நாளும் எரிய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? விளக்கு தண்டின் மேல் நாம் வைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவராகிய விளக்கு தண்டின் மேலே அவருக்குள்ளாக அப்ப ஒவ்வொரு நாளும் எரியணும். ஆமென். லூக்கா 11ஆம் அதிகாரம், லூக்கா 11ஆம் அதிகாரம் 33, 34, 35, 36 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். ஹல்லேலூயா. வீட்டுல லைட் இருக்குன்னா அந்த லைட்டு ஹோல்டர்ல மாட்டி வச்சிருக்கிறோம். டியூப் லைட் இருக்குன்னு வைங்க. அந்த டியூப் லைட்டை ஏன் மேல மாட்டுறோம்? டியூப் லைட்டை கொண்டு போய் யாராவது கட்டில் மாற்றுவாங்களா? வசனம் இருக்கு. யாராவது அந்த விளக்கை மறைவான இடத்துல ஒளிச்சு வைப்பாங்களா?
இல்ல மரக்காலின் கீழேயாவது வைப்பாங்களா? இல்ல உள்ளே வருகிறவர்கள் காணும்படியாக வைப்பாங்களா? வெளிச்சம் எல்லாத்துக்கும் தெரியணும்னு வைப்பாங்களா? அடுத்தது பாருங்க 34. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. ஐயை கூட சொல்லப்படுகிறது. கண்ணானது இதுதாங்க நமக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன ஏதுங்கிறத விஷன் நமக்கு காட்டுறதே கண்ணுதான். கண்ணு இல்லைன்னா நம்ம எதையும் பார்க்க முடியாது, நம்ம குருட இருக்கிறது. அப்ப இந்த கண்ணானது விளக்கா இருக்கிறது. இந்த கண்ணு தான் நமக்கு என்னதான் லேம்பா, லைட்டா. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். ஹல்லேலூயா. யா இந்த கண் பார்வை விஷன் சரியாக இருந்தா சரீரம் முழுவதும் சரியாக இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். அடுத்தது, ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. சோ உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. 36. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருள் அடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தா. ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும் என்றார். ஹல்லேலூயா. ஒரு லைட் எப்படியாக வெளிச்சத்தை தருகிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தருகிறதா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த வெளிச்சம் ரொம்பவே முக்கியம். லைட் 8ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழ் வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அல்லேலூயா. ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தை போடி மூடி வைக்க மாட்டாயா? ஒருவனும் விளக்க கொளுத்தி கட்டில் வைக்க மாட்டாயா? எல்லா ஜனங்களும் பிரவேசிக்கிற, உள்ளே பிரவேசிக்கிற, வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிற மனிதர்கள் அந்த வெளிச்சத்தில் பார்த்து உள்ளே வரும்படியாக அதை ஒரு விளக்கு தண்டின் மேல் வைப்பான். அப்பதான் அது எல்லா இடத்துலயும் வெளிச்சத்தை தருகிறதா இருக்கு. அப்ப நாம் விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக? மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக. இந்த வெளிச்சத்தை பார்த்து, ஆண்டவருடைய வெளிச்சத்தை பார்த்து அநேக ஆண்டவருக்குள்ளாக வெளிச்சத்திற்குள்ளாக வரணும். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும் என்று வசனம் சொல்கிறது. நம்முடைய விளக்கு அணையாத விளக்கா இருக்கணும். அணைந்து போகிற விளக்கு அல்ல, எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கணும். எரிந்து கொண்டே இருக்கிற விளக்கா இருக்கணும். இருள இருந்தாலும் இரவில இருந்தாலும் அது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்குதுப்பா. அது பிரகாசமா இருக்குதுப்பா. அந்த வெளிச்சத்தை தருகிறதா இருக்குப்பா. இரவு முழுவதும் அது வெளிச்சம் தருகிறது. இரவிலே அது ஒரு நாளும் அணையவே அணையாது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது. 6ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். ஆண்டவருடைய வார்த்தை தாங்க வெளிச்சமே. கட்டளை, ஆண்டவருடைய கட்டளை, கமாண்ட்மெண்ட்ஸ், ஆண்டவருடைய டாக்டரின்ஸ், ஆண்டவருடைய வேத வசனங்கள் நமக்கு விளக்காய் இருக்கிறது. அவருடைய வேதம் தான், அவருடைய வசனம் தான், அவருடைய வேதமே நமக்கு வெளிச்சத்தை தருகிறதாக இருக்கிறது. அதனால வார்த்தை நமக்குள்ளாக வந்து கிரியை செய்கிறது. அந்த வார்த்தை நமக்குள்ளாக வந்தபடினாலே அந்த வார்த்தை நமக்கு வெளிச்சத்தை தருகிறது. அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தந்ததா இல்லையா? தந்தது. நம்முடைய இருளான வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றினது ஆண்டவருடைய வார்த்தை. நம்முடைய பாவங்களை எல்லாம், பாவ இருளை எல்லாம் மாற்றினது ஆண்டவருடைய வெளிச்சமான வார்த்தை. அதனால வசனம் சொல்றது, வேதமே லைட், வேதமே வெளிச்சம்.
அதனாலதான் வசனத்தை சொல்றோம். அந்த வசனத்தை படிங்க 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 படிங்கன்னு சொல்றது காரணம் தெரியுமா? அதை படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளான வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். ஏனென்றால் வேதமே வெளிச்சம். டெய்லி பைபிள் வாசிங்க, டெய்லி பைபிள் வாசிங்க, டெய்லி பைபிள் வாசிங்கன்னு சொல்றது காரணம் இதுதான். அவருடைய வேதம் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19 வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19 வசனத்தை பார்க்கும் பொழுது, குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று 1 பேதுரு வாசிட்டேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19 வசனத்தை பார்க்கும் பொழுது, அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்கள் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நல்லது. இப்பதான் சொன்னேன், வேதமே வெளிச்சம் என்று பிரகாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நல்லது. அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தருகிறது ஆண்டுடைய வசனம். பிரகாசிக்கிற வசனம், பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நல்லது. வேதமே வெளிச்சம். நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தருகிறது ஆண்டவருடைய வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் உலகத்திற்கு, அதெல்லாம் வசனம் சொல்லுது, இந்த வசனம் வெளிச்சத்தை தருகிறதுனால நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். யாரும் நம்மளை குறித்து சொல்லப்படுது, நீங்கள் உலக ஜனங்களுக்கு, உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிற, யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் சொல்லப்படுகிறது ஆங்கிலத்திலே. யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கப்பட மாட்டாது. நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஹில், மலை மேல இருக்கிற பட்டணத்தை நம்ம கீழிருந்து பார்க்கும் பொழுது, அந்த மலையின் மேல் இருக்கிற பட்டணத்துக்கு வெளிச்சம், அங்க இருக்கிற பட்டணத்துடைய வெளிச்சம் நமக்கு தெரியும். அப்ப மலையின் மேல் இருக்கிற பட்டணம் ஒரு நாளும் மறைந்திருக்கப்பட மாட்டாது. அடுத்து பாருங்க, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அழகா சொல்லியிருக்கிறார் வசனம். நீங்க தான் வெளிச்சம், உலகத்திற்கு வெளிச்சம். நீங்க தான் மற்றவர்களுக்கு வெளிச்சம். உங்கள் வாழ்க்கைக்கு நான் வெளிச்சத்தை தந்தது போல நீங்கள் மற்றவர்கள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் ஒரு நாள் மறைந்திருக்கப்பட மாட்டாது. ஏன்னா மலையில் இருக்கிற பட்டணத்தினுடைய வெளிச்சத்தை நீங்கள் பார்க்க முடியும். இருட்டில் இருந்தாலும் அதனுடைய வெளிச்சம் அங்கங்க லைட் தெரியும். அடுத்த வசனம் சொல்லுது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் ஒருவரும் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். லேம்ப் ஸ்டாண்ட், கேண்டில் ஸ்டிக் மேல விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். ஏன் வைக்கிறாங்கன்னா, அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சத்தை தருகிறதா இருக்கிறது. ஏன் தேவன் நம்மை விளக்கு தண்டின் மேல் வைத்திருக்கிறார்? ஏன் நம்மை தேவன் விளக்கு தண்டாக வைத்திருக்கிறார் என்றால், மற்றவர்களுக்கு நாம் வெளிச்சத்தை தருகிறவர்களாக, மற்றவர்களுக்கு நாம் வெளிச்சத்தை தருகிற மனிதர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் நம்மை விளக்கு தண்டின் மேல் வைத்திருக்கிறார். அப்ப விளக்கு தண்டின் மேல் வைத்திருக்கிற விளக்கு மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதா இருக்கிறது, மற்றவர்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறது. தேவனுடைய வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு வழிகாட்டி அவர்களின் வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு வருகிற விளக்கா இருக்குது, லைட்டா இருக்குது, லேம்பா இருக்குது. அப்ப இந்த விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்கு சரியான வெளிச்சத்தை தரவில்லை என்றால், சரியான லைட்டிங்க மற்றவர்களுக்கு காட்டலைனா, சரியான லைட்டை மற்றவர்களுக்கு தரலைனா, அந்த விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்கை ஆண்டவர் சொல்ல, உன்னிடத்தில் இருந்து நீக்கி போடுவே. இந்த காலை வேளையிலே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தை அதுதான். விளக்கு, உன்னிடத்தில் இருக்கிற விளக்கு தண்டை நான் நீக்கி போட மாட்டேன். நீக்கி போட மாட்டேன். ஆனால் பிரயோஜனம் உள்ள விளக்கு தண்டாய், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள விளக்கு தண்டாய் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள விளக்கு தண்டாய் இல்லை என்றால் நிச்சயமாக உன்னிடத்தில் இருந்து அந்த விளக்கு தண்டை எடுத்து போடுவேன். அநேக வசனங்களை நாம் தியானித்தோம் இந்த கால வேளையில். நாம் தான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம்.
நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையை தெரிந்தெடுத்ததுக்கான நோக்கம்னா மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை தருகிறது தான். அப்ப நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை தருகிறவர்களா, விளக்கு தண்டாகி அவரின் மேலே வைக்கப்பட்ட விளக்காக, எரிந்து கொண்டிருக்கிற விளக்காக, மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை காட்டுகிற வழிகாட்டுகிற விளக்காய் நாம் இருக்க வேண்டும். எரிந்து கொண்டே, அப்படியே கண்ணில் விடுமா, இருக்கிற இடத்துல எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே இருப்பே. பரலோகமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தர்மியான ஓய்வு நாளின் காலவெளியிலே அப்பா எங்களோட பேசுகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற விளக்கு தண்டாய், விளக்காய் இருக்கு தேவன் கிருபை செய்கிறார். நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றவர்களுக்கு ஒளி காட்டுகிற, வெளிச்சத்தை காட்டுகிற மக்களாய் நாங்கள் வாழ தேவன் கிருபை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசுகிறதுக்காக நன்றி. இனிமேலுமாக எங்களோடு பேசுவீராக, இனிமேலுமாக எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கிருபை எங்களோடு தங்கியிருப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை மக்கள், குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாரையும் கருத்தில் தருகிறோம். நீரை ஆளுகை செய்து நீரை பொறுப்படுத்தல் நடத்துகிறார். எல்லா துதி, கனம், மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் என்றும் அவருடைய வருகை வரைக்கும் என்றும் நம்மோடு தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்காக எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கணும். ஆண்டவருக்காக நாம் நிற்கணும். ஆமென். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வாரத்துல யாருக்கெல்லாம் பிறந்த நாள் வருதோ தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, திருமண நாள் யாருக்கெல்லாம் வருதோ அவர்கள் எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தருமையான காலை வேளையிலே அப்பா, இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் பிறந்த நாள் வருதோ அவர்களுக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த புதிய ஆண்டிலேயே நம்முடைய கிருபையின் அந்த பிள்ளைகள் மேல தங்கியிருப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல திருமண நாளுக்காக ஜெபிக்கிறோம். திருமண நாள் எந்த குடும்பத்துக்கு வருதோ அவர்கள் எல்லாம் தேவன் ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தேவனுடைய கிருபையின் கரம் அவர்களோடு தங்கியிருப்பதாக, பரிசுத்த ஆவியான தாமே முற்றிலுமாக ஆளுகை செய்து ஆட்கொண்டு நீங்க வழிநடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உடைய கரத்துல தருகிறோம், தாழ்த்துக்கிறோம். நீரை ஆளுகை செய்து நீரை பொறுப்பெடுத்து வழிநடத்துவீராக. எல்லா துதி, கன, மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரோடு இருங்க. ஆண்டவர் தாமே நம்மோடு கூட இருந்து ஆளுகை செய்து வழி நடத்துவாராக. நாளைய தினத்துல நமக்கு 1ஆம் தேதி காலை வேளையில ஜெபம். இன்னையோட மே மாதம் முடிகிறது. ஜூன் மாதம் நாளைக்கு தொடங்குகிறது, ஜூன் 1ஆம் தேதி. அதனால நாளை காலையில் 1ஆம் தேதி நாளை காலையில் நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை காலையில் 5:45 மணிக்கு 5:45 மணிக்கு நமக்கு நாளைக்கு காலையில், அதாவது நாளை காலை 5:45 மணிக்கு ஜூன் மாதத்தினுடைய முதல் நாள் வாக்குத்தத்த ஆராதனை நாளை காலையில் இருக்குது. அதனால தவறாமல் வாக்குத்தத்த ஆராதனையை நாளை காலையில் 5:45 மணிக்கு யூடியூப்ல வரும், லைவ் வரும். அதனால தயவுசெய்து நாளை காலையில் வாக்குத்தத்த ஆராதனையை பார்க்கும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. God bless you.